Hi நேயர்களே, a very good morning and I welcome you to Madan Movie Matinee. ஒரு சின்ன மகிழ்ச்சியான ஒரு விஷயம். இன்றைக்கி நான் பண்ணுறது வெள்ளி விழா அப்படின்றதெல்லாம் பெரிய வார்த்தை. 25வது ஷோ மதன் மூவி மேட்னிக்கு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். நான் அண்மையில் இப்போது இந்த வாரம் பார்த்த படங்கள் ஒரு 2 படம். ஒன்று வந்து இசை, இன்னொரு படம் அப்புறம் சொல்கிறேன். இசை படத்தில் இயக்கம் வந்து எஸ்.ஜே. சூர்யா. சில இயக்குநர்கள் பிஸியாக இருக்காங்க கூப்பிடும்பொழுது, பட் அதை பற்றி பொருட்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ரிவ்யூ அப்படின்னா ரிவ்யூ தான். இசைப்படம் வந்து ஆங்காங்கே ஒரு புத்திசாலித்தனம் பளிச்சிடும், அதே சமயம் ஒரு தேவையில்லாத ஒரு இரட்டையர்த்த வசனங்கள் அதெல்லாமும் சேர்ந்து கொஞ்சம் குழப்படி பண்ணுற ஒரு படம். இந்த படம் எப்படி இருக்குன்னு நம்ம டீட்டெயில்டாக எடுத்துக்கிட்டு பார்ப்போம். இசை படத்தினுடைய இயக்கம் மட்டுமல்ல, இசை அதையும் எஸ்.ஜே. சூர்யா பண்ணியிருக்கிறது இதில் ஒரு புதுமை. நான் எப்போவுமே சொல்லுவேன், இயக்குநர்களுக்கு வந்து மியூசிக் சென்ஸ் ரொம்ப வேணும். பிகாஸ் நம்மளுடைய இந்திய படங்களில் இசை ஒரு மிக மிக முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறது. இட் டசன்ட் மீன் ஒரு மியூசிக் டைரக்டராகவே இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஆனால் சில பேர் அந்த கான்ஃபிடென்ஸ் வருது. இங்கே நம்மளுக்கு ரொம்ப நல்ல உதாரணம் டி. ராஜேந்தர். அவருடைய படங்களில் வந்து இசையும் அவர் தான் பார்த்துட்டாரு. அதனால் வந்து எதுக்கு இவர் பண்ணுறாரு, பாட்டெல்லாம் ஒரே சொதப்பலாக இருக்கே அப்படின்னு யாரும் சொன்னது கிடையாது. ஆனால் தேவையில்லையான ஒரு ஹிட் சாங்ஸ் எல்லாம் கூட கொடுத்துருக்காரு ராஜேந்தர். அதே மாதிரி சூர்யாவுக்கும் அந்த கான்ஃபிடென்ஸ், நம்மளால் இசை போட முடியும் அப்படின்ற கான்ஃபிடென்ஸ் உண்டு. நான் அவருடைய பழைய படங்கள், இந்த வாலி, குஷி, இந்த படங்கள்லாம் பார்த்துருக்கேன். அவருக்குன்னு ஒரு தனித்தன்மை ஒன்று உண்டு. அப்போ பேசும்பொழுதெல்லாம், அந்த இன்டர்வியூ பண்ணும்பொழுதெல்லாம் அவருடைய இசை திறமையை ஒரு ராகத்தை பாடி காட்டுறது அதெல்லாம் பண்ணுவார். அப்போவே ஐ ஹேட் வண்டர்ட், நல்ல மியூசிக் சென்ஸ் இருக்கே அப்படின்னு. இந்த படத்தில் அவருடைய இசை எப்படி இருக்குது அப்படின்றதுக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னால் இயக்கம் அதுதான் முக்கியம். ஒரு தலையாய விஷயம் என்ன ஒரு படத்தில்னாக்க இயக்கம். ஸோ அந்த படத்துக்குள்ளே முதல்ல நம்ம போவோம். இசைப்படம் நம்மளுடைய தமிழ் சினிமா இதில் வந்து அந்த வரலாறு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்க, ஒரு நகைச்சுவை நடிகர்கள், இசையமைப்பாளர்கள் அவங்கெல்லாம் அப்பப்போ மாறிக்கிட்டே இருப்பாங்க. கேட்டால் இப்போ ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி பண்ணணும் அப்படின்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டு வருகிறது. ட்ரெண்டு அப்படின்னா என்ன அப்படின்றது இன்று வரை யாரும் விளக்கலை. பட் த ஃபேக்ட் இஸ், ஒரு நகைச்சுவை நடிகர்கள்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்க என்எஸ் கிருஷ்ணனில் ஆரம்பித்து இன்று நம்ம சந்தானம், சூரி, பரோட்டா சூரின்ற வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லா நகைச்சுவை நடிகர்களும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு மட்டும் இருந்துவிட்டு பிறகு அகன்று விடுவார்கள். இசையமைப்பாளர்களும் அப்படி தான் இருக்குது. ஹீரோக்களுடைய லைஃப் டைம் ரொம்ப லாங். இஃப் யூ ஆர் வெரி சக்ஸஸ்ஃபுல், ஜஸ்ட் இமேஜின் எம்ஜிஆர், சிவாஜியில் ஆரம்பித்து கமலஹாசன், ரஜினிகாந்த். யூசி மியூசிக் இதில் பார்த்திங்கன்னா பழம்பெரும் ஒரு இசையமைப்பாளர்கள்லாம் தமிழ் சினிமாவில் உண்டு. அந்த காலத்தில் எம்கேடி தியாகராஜ பகவதர் காலத்து இசையமைப்பாளர்கள் ஆரம்பித்து அப்புறம் ஜி. ராமநாதன் வந்தார். அவரை தொடர்ந்து விஸ்வநாதன் ராமமூர்த்தி, அதற்கு பிறகு இளையராஜா, அதற்கு பிறகு ரஹ்மான். ஒரு குறிப்பிட்ட ட்ரெண்டில் பயங்கரமாக அவங்க தான் டாமினேட் பண்ணுவாங்க. அதற்கு பிறகு என்ன நிகழ்கிறது அப்படின்னு தெரியாது. ரொம்ப ஸ்லோவாக அவங்க பேக்கில் போய் இன்னும் ஒரு மியூசிக் டைரக்டர் வருவார். இந்த இசை படத்துலேயும் அதை தான் எடுத்துக்கிட்டு இருக்காரு சூர்யா. அதாவது அந்த மோதல், அந்த 2 பேரும் சங்கமிக்கிற ஒரு காலம், ஒருவருக்கு வாய்ப்புகள் மெல்ல மெல்ல அகன்று போகிற அதே சமயம் இன்னொருத்தர் லைம் லைட்டுக்கு வரார். இந்த ஒரு காலகட்டத்தில் நடக்கிற ஒரு படம் தான் இசை. இசை அப்படின்றத தலைப்பு எனக்கு அவ்வளோ ஒப்புதல் இல்லை, ரொம்ப டல்லான தலைப்பு. இசை ரொம்ப அற்புதமான விஷயம்தான். ஒரு படத்துக்கு இசை அப்படின்னு பேர் வைக்கிறது, இசை என்ன ஐடியா அப்படின்னு புரியல. நிறைய சிந்தித்து பார்த்து விட்டு இந்த இதே இருக்கட்டும் அப்படின்னு பண்ணியிருக்கலாம். இதில் சத்யராஜ், எஸ்.ஜே. சூர்யா 2 பேரும் தான் நடிக்கிறாங்க. சத்யராஜ் வந்து ஒரு பழம்பெரும்னு சொல்ல முடியாது, ஒரு அண்மை காலத்தில் இருந்த கோலோச்சி கொண்டிருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு இசைக்கலைஞர். அவருடைய சினிமாவில் வந்து அவருடைய பாடல்களுக்காக இயக்குநர்கள்லாம் எப்படி அவர் வந்து பார்ப்பாங்க அப்படின்றத சத்யராஜே ஒரு இடத்துல சொல்லுவார். எப்படி பம்மி பதுங்கி கொண்டெல்லாம் வருவாங்க, சுவரோடு சுவராக தேய்த்து கொண்டே வந்து தலைவணங்கி நிற்பார்கள் என்னிடம் ஒரு பாட்டு வாங்குவதற்காக
அப்படின்னு ஒரு இடத்துல டயலாகில் அவரே சொல்கிறார். சத்யராஜனுடைய போஸ்டர்கள்லாம் பின்னணியில் காட்டுறாங்க. அதில் ஆல்மோஸ்ட் ஒரு பெரிய தேவதூதர் மாதிரி 2 கைகளையும் அப்படி கரங்களை நீட்டியவாறு பின்னால் வானமண்டலம் அது மாதிரிலாம் பெரிய போஸ்ட் கொடுத்துக்கிற போஸ்டர்லாம் வேறு இருக்குது. அவர் தன்னை ஒரு கடவுள் அளவு அவர் தன்னைத்தானே பாவிக்கிறாரான்றது தெரியல, ஆனால் ரசிகர்கள் அப்படி நினைக்கிறார்கள். அந்த சமயத்தில் தான் திடீர்னு ஒரு புதிய நட்சத்திரம் எஸ்ஜே சூர்யா மியூசிக் டைரக்டராக வரார். அவருடைய பாடல்களெல்லாம் இப்போ தான் லேட்டஸ்ட்டு எங்கே பார்த்தாலும் அதுதான் பாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டயலாக்லாம் பேசப்படுகிறது, காட்சிகள் காட்டப்படுகின்றன. டு த எக்ஸ்டென்ட்டு இவர் மேலே அவர் உக்காந்துட்டு இருக்கும்பொழுது இவருடைய ரொம்ப விசுவாசமான ஒரு பணியாள் கஞ்சா கருப்பு தோட்டத்தில் நீர் பாய்ச்சி கொண்டிருக்கும்பொழுது பாடுகிற பாட்டு எஸ்ஜே சூர்யா இசையமைத்த ஒரு பாடல் தான். அதனால் கோபம் ஏற்படுகிற சத்யராஜ் அவரை மேலே கூப்பிட்டு தன்னுடைய அந்த பணியாளை போட்டு அடின்னு அடிப்பார். நான் இருக்கும்போது ஏன் தெரியும் அந்த பாட்டு பாடுறியா நீ அப்படின்ற லெவலில். இந்த மாதிரி காட்சிகள்லாம் கொஞ்சம் கிளிஷே காட்சிகள்லாம் உண்டு. அதாவது லைக் ஆட்டோகிராஃப் எல்லோரும் வருவாங்க. ஒரு விழாலி எங்கே வெளியில் சத்யராஜ் ஆட்டோகிராஃப் போட்டுகிட்டே இருக்கும்போது காரில் எஸ்ஜே சூர்யா வருவார். அத்தனை பேர் இவரை விட்டுட்டு ஓடி போகிற காட்சிகள் நீங்கள் முன்னாலே பார்த்துருப்பீங்க. அந்த காட்சிகள் எல்லாமும் வருது. எஸ்ஜே சூர்யாலேருந்து தான் கதையை ஆரம்பமாகிறது. எஸ்ஜே சூர்யா அவர் டாமினேட் பண்ணுறதும் அவர் எப்படி இசையெல்லாம் போடுகிறார் அந்த பியானோ முன்னால் அப்படின்ற ஒரு சில காட்சிகள் துணுக்கு காட்சிகள் மாதிரி தான் வருது. ப்ளஸ் அவர் ஒரு ஆல்பத்துக்காக அவர் பாடல்களை போடுவதற்கு நேச்சர் இயற்கையிலேருந்து அந்த ஒலிகள் எல்லாத்தையும் பதிவு செய்வதற்காகவும் ஒரு மலைப்பகுதிக்கு செல்ல அங்கே இருக்கிற ஒரு ஆதிவாசியாக என்ன ஒன்றும் புரியல. அது அந்த கிராமத்தில் இருக்கிற ஒரு சின்ன மலையில் இருக்கிற ஒரு கிராமம், அதில் இருக்கிற ஒரு பெண் அவர் மேலே காதல் வயப்படுகிறது. அந்த காதல் அது கிராமத்தை எல்லாருக்கும் தெரிஞ்சு பெரிய பிரச்சனை ஒன்றும் ஆகலை. கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிடுறாரு, கல்யாணம் ஆகிடுறது. சுமி எஸ்ஜே சூர்யா ஷுட் கெட் மேரிட் இந்த படத்தில். அது ஒரு மலையில் மேலே நடக்கிற ஒரு கிராமத்தில் நடக்கிற மாதிரி திடீர் கல்யாணம் மாதிரி ஆகிடுறது. திரும்பி வந்ததுக்கப்புறம் என்னென்னா இன்டர்வலுக்கு பிறகு அப்படின்னு சொல்லலாம். இந்த கதையினுடைய இது தாங்க முடியாத பொறாமையினால் தகித்து கொண்டு இருக்கும் சத்யராஜ் நேரடியாக இசை அப்படின்னு மோதாமல் இவருடைய வாழ்க்கையில் குறுக்கிட்டு பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறார். ஆல்மோஸ்ட் இந்த என்ன சொல்கிறது சூன்யக்காரிகள்லாம் அழைச்சிட்டு ஒரு பூஜையெல்லாம் போடுவாங்களே அதை ஒன்றை தான் பண்ணலையே தவிர ஒரு சைக்கலாஜிக்கல் வார்ஃபேர் ஒன்று எஸ்ஜே சூர்யா மேலே தொடுப்பார் அப்படின்னே சொல்லலாம். எஸ்ஜே சூர்யாவோட வாழ்க்கையில் பயங்கரமான விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்கிறது. சம்திங் லைக் அவர் சாப்பிட உட்கார்றாரு, இப்போ தானே சாப்பிட்டீங்க ஐயா அப்படின்றாரு சமயக்காரர். இல்லையே அப்படின்றாரு. இல்லை இப்போ தான் சாப்பிட்டீங்க, பரவாயில்ல சாப்பிடுங்க அப்படின்ற சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து அவர் பேக் எடுத்துன்னு அவரோட ஆஃபீஸுக்கு ரிசப்ஷனில் சேரில் வைப்பார். திரும்பி பார்த்தா பேகை காணும். கடைசியில் காரில் போய் பார்த்தா காரில் பேக் இருக்கும். நான் கார்லேருந்து எடுத்துன்னு இங்கே வச்சேனே, அது எப்படி திருப்பி காருக்கு போகும்? இதெல்லாம் அவர் மனசில் ஒரு பெரிய குழப்பங்களை ஏற்படுத்தி இது ஒரு படத்தில் நிறைய வருது. அதனால தான் நான் குறிப்பிட்டு சொல்கிறேன். கடைசியில் பார்த்தாக்கா பிரம்மாண்டமாக இந்த பிரச்சனைகள் உருவெடுத்து அவர் மென்டல் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி ஷாக் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்குற அளவு, அது எப்படி ஷாக் ட்ரீட்மெண்ட் என்ன ஏது எப்படி முடிவெடுக்கப்படுகிறது அப்படின்றதெல்லாம் சரியாக காட்டலை. யூசி கடைசியில் எப்படி முடிகிறது அப்படின்னு நீங்கள் கேட்காதீங்க. அதில் பெரிய சஸ்பென்ஸ் ஒன்றும் இல்லை. எஸ்ஜே சூர்யாவே அவரோட முந்தைய படங்களில் நடித்த நிலா அப்படின்ற நடிகையோடு ரியல் லைஃபுக்கு ஒரு கட்டில் மேலே உட்காந்துக்கிட்டு அந்த நிலா அவர்கிட்ட கேட்குறாரு, என்னங்க 10 வருஷமாச்சு நீங்கள் ஒரு படமும் எடுக்கலையே, தமிழ் ரசிகர்கள்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னும்போது அது தெரியல, இது மாதிரி கேப் உழுந்து போச்சு, நான் யோசித்து இப்போ தான் ஒரு படம் திங்க் பண்ணியிருக்கேன், அதையே படமாக எடுத்துடலான்னு பார்க்குறேன், என்ன சொல்கிற நீ அப்படின்ற லெவலில் ஒரு டயலாகில் என்னங்க அப்படி தாங்க முடியுது படம் நிஜமாகவே. யூசி அவ்வளோதான், அப்ரப்டாக முடிஞ்சிருது படம். எஸ்ஜே சூர்யா என்னை பொறுத்தவரையில் இங்கே இருக்கிற கொஞ்சம் வித்தியாசமான ஒரு புத்திசாலியான ஒரு இயக்குனர். நான் கொஞ்சம் வித்தியாசமாக எஸ்ஜே சூர்யாவை நான் விமர்சிக்க போகிறேன். பிகாஸ் ஐ நோ ஹிஸ் மூவிஸ், எல்லா படங்களும் நான் பார்த்துருக்கேன். ஒரு பெரிய ஸ்பார்க்கிள் ஒன்று உண்டு அவருக்கு. ஒரு வித்தியாசமாக திங்க் பண்ணுறது, ரேடிக்கலாக ஒரு புரட்சிகரமான ஒரு சிந்தனை ஒன்று அவர் படத்தில் இருக்கும். அட் தி சேம் டைம் அவருக்கே அவருடைய பலம் தெரியறதா தெரியலையான்னு எனக்கு ஒரு சந்தேகம் உண்டு. காரணம் என்னென்னா, அவரால் ஒரு சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு குறுக்கடான ஒரு பிரச்சனை ஒன்றை எடுத்துக்கொண்டு அலச முடியும்.
இது நிறைய இயக்குனர்களால் முடியாது. ரொம்ப லீனியராக படம் எடுக்கிற இயக்குனர்கள் தான் இங்கே அதிகம். கதை சொல்லுவாங்க ஜென்ரலாக. இவர் ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயத்தை எடுத்து ஹேண்டில் பண்ணக்கூடிய திறமை அவருக்கு உண்டு. பட் ஐ பீன் வாட்சிங் அவருடைய படங்களில் அதெல்லாம் இருக்கலாம். அது நான் என்னங்க பெரிய வித்தையான்னு நான் ரொம்ப எவ்வளோ காம்ப்ளிகேஷனாக இருந்தால் கூட நான் டீல் பண்ணுவேன். பட் அதெல்லாம் அப்படி பண்ணால் எடுபடாது, நிறைய மசாலா ஆகணும் அப்படின்னு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அதிரடியாக மசாலாக்களை புகுத்துவார். மசாலா அப்படின்னு நான் சொல்கிறது என்னென்னா, கொஞ்சம் செக்ஷுவலான காட்சிகள்லாம், அவருடைய காதல் காட்சியோ ஒரு செடக்ஷன் அப்படின்லாம் வரும்பொழுதோ மற்ற இயக்குநர்கள் காட்டுறது வேறு. எஸ்ஜே சூர்யா பாணின்றது ஒன்று உண்டுன்றது அவருடைய படங்களை ரெகுலராக வாட்ச் பண்ணுற உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இந்த படத்தில் எப்படி தான் ஒரு மலைவாச ஸ்தலத்துக்கு போய் அங்கே ஒரு காதல் ஆறுதுன்னா, அங்கே இருக்கிற ஒரு பெண், அந்த கிராமத்து பெண் ஒரு காதல் அப்படின்றத ஒரு பொயட்டிக்காக காமிச்சிருக்க முடியும். அதெல்லாம் நடக்காது. என் படத்தில் எதிர்பார்ப்பாங்க சார், அதை இங்கே வைக்கிற இடத்துல அந்த முத்திரை வைக்கணும் அப்படின்னு எஸ்ஜே சூர்யா கான்ஃபிடெண்ட்டாக பிலீவ் பண்ணுறாரு. வித் த ரிசல்ட்டு கொஞ்சம் குடும்பத்தோடலாம் பார்க்கும்பொழுது நிச்சயமாக சில பேர் நெளிவாங்க. ஐ எம் நாட் பீயிங் எ ஹிப்போக்ரைட். என்ன சார் நடிக்கிறீங்க, அது மாதிரி காட்சிகள்லாம் ரசிக்க மாட்டீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, டெஃபினெட்லி அது மாதிரி காட்சிகள்லாம் நம்ம ரசிப்போம். எப்படி எடுக்கப்படுகிறது, என்னென்ன வார்த்தைகள் பயன்படுத்தப்படுகின்றன அப்படின்றது ரொம்ப முக்கியம். எஸ்ஜே சூர்யா கேன் டேக் வெரி சீரியஸ் மூவிஸ் பிகாஸ் அதுக்கு பிறகு அங்கேயே நின்றுடுறாரு. ஒரு மலைவாச ஸ்தலத்தில் ஒரு பெண்ணு, அங்கே எஸ்ஜே சூர்யா மியூசிக் போட போகிறாரு. அங்கே இருக்கிற சீனரிலாம் பிரமாதமான சீனரி. எங்கே இந்த லொக்கேஷன்லாம் பார்த்தாருன்னே தெரியல. ஆனால் அங்கே நடக்கிறது என்னென்னா, அந்த செடக்ஷன் ப்ராசஸ்லாம் ரொம்ப ஓவராக இருக்குது. சத்யராஜனுடைய நடிப்பு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பக்கா வில்லனை பண்ணிருக்கார். பெரிய இசையமைப்பாளர். அவர் சொல்கிறாரு, எஸ்ஜே சூர்யாவை நான் ஒழிக்க போகிறதில்ல, அவருடைய இசையை நான் ஒழிக்கணும். நான் தான்டா கடவுள் மாதிரி இங்கே இருந்தவன். இப்போ எனக்கு கூட்டம் இல்லை, தனியாக வீட்டில் உட்காந்துருக்கேன். வரும்படி ஸ்டாப் ஆகிடுச்சு. டைரக்டர்லாம் யாரும் வரல, அடுத்த படத்துக்கு சான்ஸ் கிடைக்கல. இவன் நேற்றுக்கு வந்துட்டு இவன் ஆட்டம் போட்டுட்ருக்கான், இவனை ஒழிக்கிறேன், நான் ஃபீல்டுலேருந்தே இல்லாமல் பண்ணுறேன் அப்படின்றதுக்காக அவர் எடுக்கிற திட்டங்கள்லாம் பயங்கரமாக இருக்குது. அது ஒரு பக்கம் இருந்தாலும் இது அத்தனை பேசுகிறதுக்கு அவருக்கு மனச்சாட்சி மாதிரி ஒருத்தர் தேவைப்படுறாரு. அதுதான் கஞ்சா கருப்பு. கஞ்சா கருப்பை வச்சுக்கிட்டு தன்னந்தனியாக ஒரு வீட்டு மாடியில் உட்காந்துட்டு கஞ்சா கருப்பை கையை கட்டிட்டு நிற்க, சத்யராஜ் ஒரு சாய்வு நாற்காலியில் சாய்ஞ்சு உட்காந்துக்கிட்டு அவர் திட்டங்களையும் அவனை பற்றிய தன்னுடைய எண்ணங்களையும் சொல்கிற காட்சி. அதற்கு இவர் ஆமாம் போடுகிற அந்த டயலாக்ஸ்லாம் ரொம்ப ஜோராக எழுதியிருக்காரு எஸ்ஜே சூர்யா. அந்த இன்ட்ராக்ஷன்ஸ், அதுக்காக நீங்கள் படம் பார்க்கலாம். சத்யராஜனுடைய நடிப்பும் கஞ்சா கருப்பனுடைய இன்ட்ராக்ஷன், அந்த ரியாக்ஷன்ஸும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நல்லா சீன்ஸ் ஹஸ் பீன் டன். அதுதான் எனக்கு வருத்தமாக இருக்குது. இந்த பொறாமை அதை வசனங்கள் மூலம் வெளிப்படுத்துவது, அந்த சத்யராஜை நடிக்க வைப்பது. சத்யராஜுக்குள்ளே ஒரு நல்ல நடிகர் ஒன்று உண்டு. அந்த நக்கல், அந்த கிண்டல், அந்த கோபம், அந்த உணர்வுகள் எல்லாம் காட்டக்கூடிய இதை இந்த படத்தில் ரொம்ப நல்லா அவர் காமிச்சிருக்காரு. ப்ளஸ் கஞ்சா குரூப்போட நடிப்பு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. கஞ்சா குரூப்பு ரெண்டு பேரும் அந்த இன்ட்ராக்ஷன் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு. இந்த பொறாமை இருக்குது பாருங்கள், இதை பார்க்கும்போது தான் இத்தனை நேரம் எதுக்காக அந்த மலையிலேயே சஞ்சரித்து கொண்டிருந்தார் இந்த எஸ்ஜே சூர்யா அப்படின்னு எனக்கு தோன்றுறது. காரணம் என்னென்னா, அவருக்கு கான்ஃபிடென்ஸ், ஒரு பக்கம் ஏகப்பட்ட கான்ஃபிடென்ஸ் இருக்குது, எதை ஒன்றாலும் நான் கையாளுவேன் அப்படின்ற கான்ஃபிடென்ஸ். இன்னொரு பக்கம் நம்ம ரசிகர்களை பற்றிய ஒரு குறைந்த மதிப்பீடு ஒன்று அவருக்கு இருக்குதுன்னு நான் சந்தேகிக்கிறேன். என்னென்னா, இவங்களுக்கு இதெல்லாம் கொடுக்கணும் சார், இந்த லவ், செக்ஸு, இந்த இடுப்பு எல்லாம் கொஞ்சம் காட்டணும், அந்த முனகல் அதெல்லாம் ஓணும் அப்படின்றத அவர் திட்டவட்டமாக நம்புறது ஏன்? அதுக்குன்னு வேறு இயக்குநர்கள் இருந்துட்டு போட்டோம். இவருக்குள்ளே ஒரு நல்ல இயக்குனர் இருக்கும்பொழுது இவர் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணால் மற்றவங்களாம் கொஞ்சம் பொறாமப்படக்கூடிய அளவுக்கு, இந்த படத்தில் பொறாமை தானே முக்கியமான விஷயம், அந்த வார்த்தையை நான் பயன்படுத்துகிறேனே. ஸோ பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு இவரால் படம் எடுக்க முடியும். மற்றபடி இசையில் குறிப்பிடத்தக்க விஷயங்கள் சத்யராஜனுடைய நடிப்பு, கஞ்சா கருப்பும் அவரும் சேர்ந்துருக்கிற அந்த ஜோடி, அவனுடைய ஆக்கிரமிப்பு பவர்ஃபுல்லாக இருக்குது. எஸ்ஜே சூர்யா எப்பவுமே அவர் அலட்சியமாக பண்ணுவார், டான்ஸ் எல்லாமே அவர் சொல்லியிருக்காரு. ஏன்னா டான்ஸ்னால் நான் பாடி அப்படி வச்சுட்டுருக்கேன், எந்த டைம் ஒன்றாலும் ஒரு பெரிய டான்ஸு என்னால் முடியாதுன்னு சொல்லக்கூடாது சார் அப்படின்னு என்கிட்ட ஒரு தடவை சொன்னார். எதாக இருந்தாலும் பண்ணணும் அப்படின்ற அந்த இதை நிறைய வலியுறுத்தி சொல்லுவார் அவர்.
அது இதில் காமிச்சிருக்காரு அவருடைய டிபிக்கல் எஸ்ஜே சூர்யானுடைய அந்த நடிப்பு. இவர் படத்தினுடைய மிகப்பெரிய பொறுப்பு இயக்கம் எல்லாம் எழுத்து ஆக்கம் அப்படின்லாம் எடுத்துகிட்டு இசையும் பண்ணும்பொழுது பண்ணிட முடியும். எதுவுமே பெரிய வித்தை இல்லை என்று நம்புகிற சூர்யா அந்த இசையினுடைய முக்கியத்துவம் ரொம்ப தெரியல. வழக்கமான ஒரு இசை மாதிரி தான் இருக்குது. தப்பாக எதுவும் தெரியல. எந்த இடத்துலையும் நீங்கள் எதுக்கிட்ட இவர் போய் மியூசிக் போட்டார்னு நம்ம தலையில் அடிச்சுக்கிற மாதிரியும் ஒன்றும் இல்லை. அதே சமயம் இசை படத்துக்கான இசை அதுவும் இல்லை. இன்னொரு அனதர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் கேமராவும் லொக்கேஷன்ஸு, அந்த லொக்கேஷன்ஸை காட்டுற அந்த ஸ்டைலு அதெல்லாம் ரொம்ப நல்ல கேமராவில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இந்த கேமராமேனை வச்சுட்டு வேறு ஒரு மாதிரி படத்தை எஸ்ஜே சூர்யா நல்லா ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கலாம். இந்த லெங்க்த்து கூட தேவையில்லை. ஆல்மோஸ்ட் 3 மணி நேரத்துக்கு மேலே போகிறது படம். இந்த லெங்க்த்தை அழகாக குறைச்சி இப்போ எல்லாருமே 120 130 நிமிஷத்துக்கு வந்துட்டாங்க. அதுக்குள்ளே இந்த பொறாமையை மட்டும் அவர் காமிச்சிருந்தா எப்பேற்பட்ட படம் கிடச்சிருக்கும் தெரியுமா? இசை அப்புறம் இன்னொரு படம் அப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது ஹாலிவுட்லேருந்து வந்திருக்கிற படம். ஒரு மெக்சிகன் இயக்குனர், ஹாலிவுட்டில் கொடிநாட்டிய ஒரு இயக்குனர் அலெசாண்ட்ரோ இன்னாரிட்டோ அப்படின்ற ஒரு இயக்குனர். அவருடைய படங்கள் எல்லாமே உலக அளவில் பெரிய வரவேற்பை பெற்று தொடர்ந்து அகாடமி நாமினேஷன்ஸ், கோல்டன் குளோப், இந்த படம் நான் எடுத்துக்கிற படம் கூட பேர்ட்மேன்ற ஒரு படம், அது கூட அபவுட் 7 நாமினேஷன்ஸ் அகாடமி, கோல்டன் குளோப் எல்லாம் வின் பண்ணிருக்கு படம். பெஸ்ட் ஆக்டர், பெஸ்ட் டைரக்டர் எல்லாமே. இந்த கான்செப்ட் ரொம்ப காம்ப்ளிகேட்டட். சிம்பிள். ஜனங்கள் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா எத்தனை விதமான மக்கள், அதில் ஒரு 3 பேர், ஒரு நண்பர்கள், ஒரு உறவுகள்னு வரும்பொழுது என்னென்ன காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குன்றது ரொம்ப டீப்பாக அவர் போகிறாரு. அதில் கேரக்டர்ஸ் க்ரியேட் பண்ணுறது, இந்த படம் முழுக்க கேரக்டர்ஸ் தான். அந்த கேரக்டர்ஸ் ஒரு பப்பட்ஸ் மாதிரி அவர் எப்படி ஹேண்டில் பண்ணுறாருன்றது வந்து தனி விஷயம். அலெசாண்ட்ரோ இன்னாரிட்டோ அப்படின்ற ஒரு பெயர். ஏன்னா வித்தியாசமான பெயராக இருக்கே ஹாலிவுட் பட இயக்குநர்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இன்னாரிட்டோ வந்து ஒரு மெக்சிகன். அவர் மெக்சிகனாக இருந்து ப்ராப்ளி த ஒன்லி மெக்சிகன் டைரக்டர் who is very famous all around the world and குறிப்பாக ஹாலிவுட்டில். அவர் படங்களை பார்த்திங்கன்னா இவர் பிரெயின் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு ஆச்சரியப்பட வைக்கிற ஒரு கான்செப்ட் ஐடியாலாம் இருக்கும். இன்ஃபேக்ட் அமரோஸ் பெரோஸ்ன்றது ஐ திங்க் இஸ் ஃபஸ்ட் ஆர் செகண்ட் மூவி அது. அந்த படம் வந்து சென்னையில் இருக்கிற டிவிடி ரசிகர்கள் எல்லாருமே ஒரு பார்த்த படம். அந்த படத்தினுடைய பாதிப்பு தமிழ் படங்களுக்கும் வந்தது. அதை தொடர்ந்து அவர் வந்து 21 கிராம்ஸ்னு ஒரு படம் எடுத்தார். அப்புறம் பேபல்னு ஒரு படம் எடுத்தார். பேபலில் வந்து எங்கெங்கேயோ நடக்கிற 3-4 விஷயங்கள் எப்படி எல்லாரையும் பாதிக்கிறது, அது எல்லாம் ஒன்றோட ஒன்று கனெக்டட். ஜஸ்ட் இமேஜின், நியூயார்க்கில் ஒருத்தர் கடையில் வந்து சோடா வாங்குவார். இங்கே வந்து ஒருத்தர் இன்னொரு நாயர் கடை எதிர ஒரு பேப்பர் படிக்கிறாரு. இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணுறது எப்படி? பேபல் பார்த்திங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. அவருடைய லேட்டஸ்டான படம் இப்பொழுது திரைக்கு வந்திருக்கு. ஆக்சுவலி போன வருஷம் தயாரான ஒரு படம் தான் அது, த பேர்ட்மேன். பேர்ட்மேன் பார்த்த உடனே ஒரு ஆச்சரியம் ஒன்று தான் ஏற்பட்டது. அதாவது ஹாலிவுட்டில் வழக்கமான மசாலா படங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் சில இயக்குநர்கள் எவ்வளோ வித்தியாசமான கான்செப்டெல்லாம் படமாக எடுக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது இன்னாரிட்டோ பார்த்தா பயமாக இருக்குது. இப்படி ஒரு திங்கிங் வந்து ஒரு இயக்குனருக்கு இருந்தால் அதை வெற்றிகரமாக அதை எக்ஸிக்யூட் பண்ணால் எப்படிப்பட்ட படங்கள்லாம் வெளியில் வரும் அப்படின்றது. ஃப்ராங்க்லி தட் ஷுட் இன்ஸ்பயர் அவர் தமிழ் மூவி டைரக்டர்ஸ். இன்னும் நிறைய கான்செப்ட்ஸ், ஐடியாஸ்லாம் எடுக்கப்பட வேண்டிய படங்கள்லாம் இருக்கே, எடுக்கலாமேன்ற ஃபீலிங் கூட வந்தது. பேர்ட்மேன் வந்து இன்ஃபேக்ட் நான் அந்த இசை அப்படின்னு பார்க்கும்போது இந்த 2 பேருடைய பொறாமை அப்படின்னு சொன்னல, இது நடிப்பை பற்றிய ஒரு படம். ஒரு ஆக்டர் அவர் வந்து பேர்ட்மேன் சீரீஸ் அப்படின்றதெல்லாம் நடித்தவர், டிவி மூவிஸ் அதிலெல்லாம். ஒரு ஆக்ஷன், ஒரு பி கிரேட் ஆக்ஷன் இதில் நடந்து ஒரு பெரிய ஃபேமஸ் ஆகி இப்போது அதெல்லாம் முடிச்சாச்சு. அதை தாண்டி சினிமாக்கள்லாம் வர ஆரம்பிச்சிருது. இப்போ அவருக்கு வந்து வாய்ப்புகள் குறைஞ்சவருக்கு இப்போ என்ன பண்ணுவார் அவர் அப்படின்றது தான் படம். வாட் ஹி பிளான்ஸ், அவருக்கு மனசுக்குள்ளே ஒரு பெரிய ஒரு உறுத்தல் இருக்குது. அவரை வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோ அப்படின்னு பார்க்குறாங்க. அவருக்கு நடிப்பு திறமை இருக்கிறதா யாருமே ஒத்துக்கலை. எந்த விமர்சகரும் பத்திரிகையில் அது மாதிரி எழுதவும் இல்லை. பட் ஹீ பிலீவ்ஸ் ஹி ஹேஸ் அ லாட் ஆஃப் டேலண்ட். அவருக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்புகள் எல்லாமே இந்த பேர்ட்மேன் மாதிரி தான். அவர் ஃபேமஸாக பேர்ட்மேன் தான்
அந்த பேரை வச்சு தான் அழைக்கிறாங்க அவர். ஸோ அங்கெல்லாம் எப்படின்னா, இங்கே ஒரு சினிமா நடிகர் ஒரு நாடகத்துக்கு வந்தாக்க, அல்லது டிவிக்கு, இப்போ நாடகங்கள் ரொம்ப இல்லை, நம்ம அதை வந்து ரொம்ப தாழ்த்தி பேசுவோம், அவ்வளோதான் பூட்ட கேஸ். இதில் நான் ட்ராமாலாம் நடிக்கிறாராமே, நான் டிவிக்கு வந்துட்டாருப்பா அப்படின்லாம் சொல்லி ஒரு வழியாக ஊற்றி மூடிடுற லெவலில் ஆகிடும். அங்கே அமெரிக்காவில் வந்து பிராட்வேயில் நாடகங்கள்லாம் நடக்கும். இந்த நாடகங்களுக்கெல்லாம் பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து பார்ப்பாங்க. டிக்கெட்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் டிக்கெட்ஸ்லாம் இருக்கும். அங்கே லாரன்ஸ் ஒலிவியர் மாதிரி பிரம்மாண்டமான நடிகர்கள் எல்லாருமே அந்த பிராட்வேயில் நடிக்கிறத ஒரு பெருமையாக நினைப்பாங்க. அதாவது ஒருத்தருக்கு நடிப்பு திறமை இருக்கான்றத சினிமாவில் பிட்டாக அவரை நடிக்க வச்சு அதை கோர்த்து படம் எடுத்துட முடியும். வேறு ஸ்டேஜில் ஒரு ப்ளே அப்படின்னு வரும்பொழுது மக்களுக்கு முன்னாலே நடக்கிறதுனால ஒரு தப்பு பண்ணாமல் கண்டினியூட்டி ஒன்று மெயின்டைன் பண்ணி நடிக்கணும். அது மிக மிக பெரிய அளவில் அது பாராட்டப்படும். ஹீ பிலீவ்ஸ் ஐ வாண்ட் டு டேக் ஏ பிராட்வே ப்ளே, அதில் நான் ஒன்று நடிக்கணும், நானே கிரியேட் பண்ணி டைரக்ட் பண்ணி ஒன்று பண்ணணும். ஐ வில் ரிவைவ், மீண்டும் ஒரு பிரவேசம், ஊர் முழுக்க நாடு முழுக்க நம்மளை பற்றி பேசணும். பத்திரிகை விமர்சகர்கள்லாம் அங்கே வந்து நாடகங்களுக்கு மிக மிக பெரிய அளவில் மதிப்பு தராங்க. அதுமாதிரி டாப் விமர்சகர்கள்லாம் பெரிய ஹிட்டு, பிரமாதம், பூந்து விளையாட்டுன்னு நம்மளை சொல்லணும். இதுதான் அவருடைய திட்டம். இந்த படத்தினுடைய ஹீரோ மைக்கேல் கீட்டன், அவரே இது மாதிரி நிறைய ஒரு மசாலா படங்கள்லாம் நடிச்சிருக்காரு. இன்ஃபேக்ட் இது என்னென்னா, என்ன தான் இருந்தாலும் தேர் ஆர் 2 types ஆஃப் மூவிஸ் இல்லைங்களா. ரொம்ப செரிபிரல் அப்படின்வாங்க, ரொம்ப இன்டெலிஜென்ட்டான காம்ப்ளிகேட்டடான தீம்ஸ் எல்லாம் எடுத்து பண்ணுறது, ஹியூமன் ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாத்தையும் பண்ணுறது படங்கள், அல்லது ரொம்ப சைக்கலாஜிக்கல் த்ரில்லர்ஸ். இன்னொரு பக்கம் ஜஸ்ட் ஆக்ஷன், ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி, ஆர் வந்து ஸ்பைடர்மேன், பேட்மேன், சூப்பர்மேன், இந்த படங்களுக்கெல்லாம் அந்த நடித்தவர்களுக்கெல்லாம் பெரிய நடிப்புக்கான அந்தஸ்து ஒன்றும் பெருசாக இல்லை. ஒரு குழந்தைகள்லாம் பார்க்குற படம். குழந்தைகள் பார்க்குற படத்தை நல்ல படங்களை புரிந்து கொள்ள தெரியாத, அதற்கான ஒரு பொறுமையோடு கவனித்து அது உள்ளே இருக்கிற நுணுக்கங்களை எல்லாம் ரசிக்க தெரியாத ஒரு கூட்டம், குழந்தைத்தனமான ஒரு மூளையோடு போய், இதில் வருது இந்த டயலாகை, அவங்க ரசிக்கிற ஒரு படங்கள், அதில் நடிச்சிருந்து அவர் வந்து, நான் அப்படிப்பட்டவன் அல்ல, என்னால் ரொம்ப இன்டெலிஜென்ட்டான பிரமாதமான ஒரு ப்ளே பண்ண முடியும். இந்த ப்ளே அவர் ஹிட் ஆகிடுச்சுன்னா அவருக்கு மீண்டும் ஒரு பிரவேசம், நாடே அவரை புகழும் பாராட்டும் அப்படின்ற ஒரு ஐடியாவில் மைக்கேல் கீட்டன் முடிவு பண்ணியிருக்கும்பொழுது அவரை சுற்றி உள்ளவர்களுடைய கதை, இது பின்னணியில் அவர் ப்ளேயில் நடிக்கிறது, அந்த ஹேப்பனிங்ஸு அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும். இன்னொரு பக்கம் அந்த ப்ளேயில் வந்து ஒரு ஆக்டர் சரியாக பண்ண மாட்டார், ஒரு ஆக்சிடெண்ட் க்ரியேட் பண்ணி அவர் வெளியேற்றி எட்வர்ட் நார்டன் அப்படின்ற இன்னொரு ஆக்டர் ஒருத்தரை உள்ளே கொண்டார். அவங்க 2 பேருக்குள்ளே இருக்கிற மோதல், அதே சமயம் அவருக்கு ஒரு பழைய காதலி, டைவர்ஸ் ஆன ஒய்ஃபு, தற்போதைய கேர்ள் ஃப்ரெண்ட், இவங்களாம் வேறு இருப்பாங்க, ஒரு ரொம்ப துடிப்பான அதே சமயம் ரொம்ப ரெபலியஸாக இருக்கிற ஒரு டாட்டர், இதெல்லாம் க்ரியேட் பண்ணி ஒரு நடிகருடைய வாழ்க்கையில் இவங்கெல்லாம் யோசிச்சு பாருங்களேன். இது மாதிரி சி இட்ஸ் வெரி நைஸ் இமேஜினேஷன். நம்ம ஒரு நடிகரை வந்து ஒரு தன்னந்தனியான ஆளாக நம்ம பார்க்குறோம், அல்லது ஒரு ஒய்ஃப் ஆர் மேபி அவருடைய கேர்ள் ஃப்ரெண்ட் யார், இதெல்லாம் தான் அவருடைய குடும்பம்னு உள்ளே போய் பார்க்கும்பொழுது அவரும் ஒரு அப்பாவாக, சித்தப்பாவாக, ஒரு தன்னுடைய குழந்தைகளுக்கு தந்தையாக, ஒரு ஒய்ஃபு, காதலி, அவருடைய வேலைக்காரர்கள், இதெல்லாம் வருது. ஸோ அந்த சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் என்னென்னலாம் வருது, டாக்டர் க்ரியேட் பண்ணுற ஒரு ட்ரக் அடிக்டாக இருந்து ஒரு ரீஹேப்பில் போயிட்டு மறுபடியும் திரும்பி வந்திருப்பாங்க. அவங்க அப்பாவை வந்து ஒரு பெரிய நடிகரெல்லாம் ட்ரீட் பண்ண மாட்டாங்க, பழைய காதலி இன்னும் வந்துட்டுருப்பா, இப்போ இருக்கிற கேர்ள் ஃப்ரெண்டு, இதுக்கு நடுவில் இவரோட மோதுகிற அவருடைய நண்பர், புதுசாக அவர் வேலைக்கு சேர்த்துருக்கிற அந்த நடிகர், இதெல்லாம் அந்த நடிப்பு என்ன அப்படின்றது எல்லாத்தையும் காட்டுறாங்க. பேர்ட்மேனில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, மிக மிக ஆச்சரியப்படுத்துகிற ஒரு விஷயம் 2 அப்படின்னு சொல்லலாம். ஒன்று அமேசிங் டயலாக்ஸ், வசனம் வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்சாக ஒரு கிராங்கி டயலாக்ஸு, அது இது மாதிரி டயலாக் எழுத முடியுமா அப்படின்னு ஒரு பெரிய ஆச்சரியம் அந்த அளவுக்கு எழுதப்பட்டிருக்கு. ஒருத்தருக்கு பேசிக்கிறது, இந்த ரியாக்ஷன்ஸ்லாம் சம்பிரதாயமாக இல்லாமல் என்னென்னமோ பேசிப்பாங்க, பிரமாதமாக இருக்கும். நம்பர் 1. நம்பர் 2, கேமரா. லிபிஸ்கி அப்படின்ற ஒரு கிரேட் இமானுவேல் லிபிஸ்கின்ற கேமராமேன், யூஸ்வலி இவருடைய படங்களுக்கெல்லாம் அவர் தான் வருவார்.
அவர் கேமராவால் அவர் பண்ணுற சில சாதனைகள் ஸ்க்ரீனில் பிரமிப்பாக இருக்குது. இந்த படத்தில் சில காட்சிகள்லாம் கொஞ்சம் புரியாமல் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. காரணம், எனக்கே கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருந்தது. அப்புறம் அதை படித்து பார்க்கும்பொழுது அதை பற்றிய குறிப்புகள் படித்தேன். லாட் ஆஃப் இமேஜினேஷன் சரியல் இது இருக்குது அப்படின்றது தான் எழுதப்பட்டிருக்கு. அதாவது சினிமான்றது இமேஜஸ் தான். உங்கள் இமேஜினேஷனை நிஜமாக காட்ட முடியும். இப்போ யூஸ்வலி மனச்சாட்சி நம்ம எதிரே ஒருத்தரை காட்டுறோம் இல்லைங்களா? அதாவது ரெண்டு கமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிர பேசுகிற மாதிரி நம்ம சீன் காட்ட முடியாது. சினிமாவில் தான் முடியும் அது இல்லைங்களா? ஸோ சினிமாவில் காட்டுறது எல்லாத்தையும் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோங்க அப்படின்ற லெவலில் ஒரு சில ஆச்சரியமான விசித்திரமான காட்சிகள்லாம் அதில் உண்டு. அது உங்கள் மைண்டை குழப்பக்கூடாது. ஐ வில் ரெக்கமெண்ட் தி பேர்ட்மேன் பிகாஸ் சர்ரியலிசம் அப்படின்னாக்கா இவருடைய இமேஜினேஷன்ஸ் எல்லாம் ரியலாக காட்டுறது. உதாரணமாக அவர் பேர்ட்மேன் அப்படின்ன உடனே இவருக்கு பின்னால் அவர் பேர்ட்மேனாக நடித்த அந்த ரோல் உள்ள அந்த உருவம் வந்து அவரோட பேசும். டாய்லெட் கதவை திறந்து பார்த்தா அங்கே உக்காந்துட்டு இவர் வந்து நீ பழையபடி நீ ஒரு பேர்ட்மேன் ரோல் பண்ணு, உனக்கு இதெல்லாம் லாயக்கு இல்லை, உனக்கு வராது அப்படின்னு அவரை ரொம்ப தரந்தாழ்த்தி பேசுகிற ஒரு கேரக்டர். ப்ளஸ் he will fly சம்டைம்ஸ். ரூமுக்குள்ளே கோவம் வந்து இவரால் இந்த டென்ஷன் அண்ட் ஸ்ட்ரெஸ் எல்லாம் தாங்க முடியாமல் எல்லாத்தையும் போட்டு உடைப்பார். அவர் கையை அப்படி விரலால் காமிச்சாக்க திங்ஸ் வில் மூவ். அதாவது தெருவில் போயிட்டு இருக்கும்பொழுது மைக்கேல் கீட்டன் ஆல்மோஸ்ட் ஆடியன்ஸை பார்த்து கேட்குற மாதிரி, அதாவது ஒரு காம்ப்ளிகேட்டடான படங்கள் அதெல்லாம் ரசிக்க கற்றுக்கணும். நீங்கள் இப்போ ரோட்டில் போயிட்டுருக்கேன்னா எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸு, எவ்வளோ பிரச்சனைகள் நான் ஃபேஸ் பண்ணுற விஷயங்கள், இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறீங்களா கொஞ்சமாவது? அதெல்லாம் பண்ண மாட்டேன்றீங்க. இப்போ தெருவில் போனால் நீங்கள் எதிர்பார்க்கறது என்ன? இதோ பாருங்கன்னு விரலால் காட்டுறாரு. அந்த இடத்துல வந்து ஒரு பேர் மேலே 2 ஹெலிகாப்டர் போகும், ஒன்று ஷூட் பண்ணிக்கும். ஒரு ஹெலிகாப்டர் நடுத்தெருவில் வந்து விழும். அதை தொடர்ந்து வந்து அந்த ஹெலிகாப்டரை அட்டாக் பண்ணது என்னன்னு பார்த்தாக்க ஒரு மேல் மாடியிலேருந்து ஒரு பிரம்மாண்டமாக ஒரு டைனோசர்னாக்க டைனோசர் காலத்தையே ஒரு பறவை ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 50 அடி ரெக்கைகளோட வந்து நகரத்தை அட்டாக் பண்ணும். மறுபடியும் எல்லாமே கிளியர் ஆகிடும், நடந்து போயிட்டுருப்பார். இது வந்து நிஜமா பிரமையா அப்படின்றது அந்த பிரமையை படமாக காட்டுறது. இது மாதிரி ஒரு சர்ரியல் காட்சிகள் அப்படிலாம் உண்டு, நீங்கள் பார்க்கலாம். அதை இதில் நான் ரசித்த ஒரு சீன், மைக்கேல் கீட்டன் பாதி பிளே நடந்துகிட்டு இருக்கும்பொழுது அவருடைய ரோல் வரல, இன்னும் மேடைக்கு போக வேண்டிய தருணம் இல்லை. ஒரு ஸ்மோக் பண்ணலான்னு சொல்லிட்டு க்ரீன் ரூமுக்கு பின்னால் கதவை திறந்தாக்க அந்த தெரு ஓரமாக வந்து நிற்பார். என்ன இன்ட்ரெஸ்டிங்னா ஒரே ஒரு கோட்டு, உள்ளுக்குள்ளே ஒரு ஜட்டி தான் இருக்கும். அப்போ அந்த கதவுக்கு எடுக்கல அவருடைய கோட்டு மாட்டிக்கும். அதை விடுவிக்கவே முடியாது. கதவு வந்து லாக் ஆகிடும். என்ன ட்ரை பண்ணி கோட்டை எடுக்க முடியாது. ஸோ கோட்டை கழட்டிட்டு அவர் வந்து அண்டர்வேரோட ரோடு வழியாக வந்து மெயின் ஸ்ட்ரீட்டில் வந்து இப்போ அந்த ப்ராட்வே அந்த அரங்கம் இருக்கே அவருடைய மின்பக்கம் வழியாக உள்ளே வரணும். இந்த சீனை சொல்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அதை காட்டிருக்காங்க. ப்ளஸ் ஆஸ் ஐ டோல்ட் யூ கேமரா ஃபாலோ பண்ணுற ஒரு சீனு. ஜனங்கள்லாம் தயக்கிறாங்க. பெரிய ஆக்டர், ஜஸ்ட் இமேஜின் இப்போ இருக்கிற ஒரு ஃபேமஸ் ஆக்டர் நம்ம திடீர்னு ரோட்டில் வரும், தெருவில் வந்து ஒரு அண்டர்வேரோட நடந்து போயிருந்தாருன்னா எப்படி இருக்கும்? இதை இமேஜின் பண்ணி அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரு. பிரமாதமான காட்சி. மறுபடியும் ஸ்டேஜில் எல்லோரும் நிற்பாங்க. அதை ஒரு சீனாக கன்வெர்ட் பண்ணிவிடுவார். அது மாதிரி அண்டர்வேரோட வரா மாதிரியும் ஸ்டேஜில் பார்த்து ஒரு கேட்குற மாதிரியும் அங்கேருந்து கன் எடுத்துகிட்டு வரா மாதிரியும் கன்னை வாங்கிட்டு சொல்கிற மாதிரி இது மாதிரி பண்ணிவிடுவார். பெரிய கிளாப்ஸ் வாங்கிடுவார். இட்ஸ் a டிஃப்ரெண்ட் மேட்டர். பட் அந்த சீன் ரொம்ப பிரமாதமான சீன். இஃப் யூ வாண்ட் டு see வெரி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் மூவிஸ், உங்களுக்கு தான் நான் சொல்ல முடியும். அந்த மைக்கேல் கிட்டனே சொல்கிற மாதிரி சூப்பர்மேன், பேட்மேன் படங்களை மட்டுமே ரசிக்கிறவங்களுக்கு பேர்ட்மேன் பேர்ட்மேன் இருந்தாலும் நீங்கள் இதுவும் வந்து சூப்பர்மேன் மாதிரி படம் நினச்சிக்கிட்டு நீங்கள் போகக்கூடாது. இந்த படம் பல விஷயங்கள் ரொம்ப வித்தியாசமான அடேங்கப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய பல விஷயங்கள் இந்த படத்தில் உண்டு, இன்க்ளூடிங் கேமரா. இதெல்லாம் ரசிக்கணும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா படம் போய் பார்க்கலாம். படம் வெற்றியா தோல்வியா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஸ்லோ பிக்கப் ஆச்சு. அது ஒரு அபவுட் $18 million தான். சின்ன ஒரு பெரிய பட்ஜெட் தான் அந்த படம். அதில் எடுக்கப்பட்ட இந்த படம் வித்தின் ஒரு 1 monthக்குள்ளேயே $50 million சம்பாதிச்சிருக்கு. 800 தியேட்டர்ஸ் அமெரிக்காவில் போயிட்டுருக்கு. தென் யூரோப், இந்தியா, சென்னையிலையும் வந்து ஓடிட்டுருக்கு. ஐ திங்க் யூ கேன் see this movie. You will have an experience of watching a very different kind of movie of Inarritu. ஹாலிவுட்டில் the master, the king of suspense என்று அழைக்கப்படுகிற இன்றளவும் ஆல்ஃப்ரட் ஹிட்ச்காக்னுடைய படங்கள் ரொம்ப கட்டுக்கோப்போடு எடுக்கப்பட்ட ஒரு எளிமையான படங்கள் தான்.
பட் அது ஏற்படுத்திய பாதிப்பு, மக்கள் அதை பார்க்கும்போது அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த திகைப்பு, இந்த பயம், இதெல்லாம் ரொம்ப அபரிதமாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அவருடைய முக்கியமான படங்கள் நிறைய உண்டு. எஸ்பியோனேஜ், அதாவது ஸ்பை வச்ச படங்கள். ஸ்பை, ஜேம்ஸ் பாண்டும் ஒரு ஸ்பை தான். ஹிட்ச்காக்னுடைய படத்தில் ஒரு கேரி கிராண்ட், ஜேம்ஸ் ஸ்டீவர்ட் அவங்களாம் ஸ்பையாக நடிக்கிறது வித்தியாசமான ஒரு அனுபவம். ஹிட்ச்காக்னுடைய பல படங்கள் நான் அப்பப்போ பேசியிருக்கேன். என்னுடைய மோஸ்ட் ஃபேவரட் இன்றளவும் சைக்கோ தான். அவருடைய இன்னொரு படம் ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு கான்செப்ட் வச்ச ஒரு படம், த ரியர் விண்டோ அப்படின்ற ஒரு படம். ரியர் விண்டோ அப்படின்றது விண்டோன்றதும் ஒரு டிவி மாதிரி தான். இந்த டிவியில் எல்லாமே இந்த நிகழ்ச்சிகளில் வருது என்னென்னா குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் தான். நம்மளுக்கு இன்னொருத்தருடைய குடும்பத்தினுடைய பிரச்சனைகளை எட்டி பார்க்கிற ஒரு மனோபாவம், பீப்பிங் டாம் சிண்ட்ரோம் அப்படின்வாங்க. பக்கத்து வீட்டில் ஒரு தகராறு ஆச்சுன்னா செவுத்தோரமாக இருந்து காது கொடுத்து கேட்குறது, இது எல்லா மனிதர்களுக்கும் உள்ள உண்டு. இது வாயுரிசம் அப்படின்னு சொல்கிறாங்க மனோ தத்துவ நிபுணர்கள். இந்த அடிப்படையில் வச்சு தான் ரியர் விண்டோ அப்படின்றது அந்த காலத்திலேயே டிவி மாதிரி இருந்தது. ஒரு விண்டோ வழியாக எதிர் வீடு, அது வீட்டில் மாடி, ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு தகராறு, இதெல்லாம் பார்த்து ரசிக்கிற ஒரு மனோபாவம். முன்ன விண்டோ இருந்தது, இப்போ டிவி வந்துடுது, அவ்வளோதாங்க வித்தியாசம். அதனால தான் டிவியில் பெரிய ஆர்ட் ஃபார்ம் எதுவும் வரல. ஜஸ்ட் குடும்பத்தினுடைய பிரச்சனைகள் மட்டுமே காட்டிகிட்டு இருக்கிறதுக்கு காரணம் அது போதுமானதாக இருக்கிறது. ரியர் விண்டோவில் ஹீரோ ஜேம்ஸ் ஸ்டீவர்ட், ஜெஃப்னு பேர் அவருக்கு, ஒரு ஃபோட்டோகிராஃபர். நிறைய லென்ஸு டெலிஃபோட்டோ லென்ஸ் எல்லாமே இருக்குது. அவர் பிரபலமான ஒரு ஃபோட்டோகிராஃபர். அவர் ஒரு ஒரு ரேசிங் அசைன்மெண்ட் ஒன்று எடுக்கும்பொழுது மேலே பலகையெல்லாம் போட்டு நின்று எடுக்கும்போது கால் தடுக்கி விழுந்து காலை உடச்சிக்கிறாரு. தொடையிலேருந்து கீழே வரைக்கும் பெரிய ஃப்ராக்சர். ஸோ கம்ப்ளீட் ரெஸ்ட்டு, வீட்டுக்குள்ளே இருக்கணும். ஃபோட்டோகிராஃபருடைய வாழ்க்கை ரொம்ப பரபரப்பானது. எங்கெங்கெல்லாம் மேலெல்லாம் ஏறி, மச்சி மாடியெல்லாம் ஏறி, மரத்துக்கு மேலெல்லாம் தொங்கிக்கிட்டெல்லாம் படம் எடுக்கிற ஒரு அட்வென்ச்சரஸான ஃபோட்டோகிராஃபர் இப்போ வீட்டில் பெரிய பேண்டேஜை காலை நீட்டிட்டு உட்காந்துட்டு நகர முடியாமல் உட்காந்துக்கிற ஒரு சூழ்நிலை. வேறு என்ன பண்ணுறது? இவர்கிட்ட டெலிஃபோட்டோ லென்ஸ் இருக்குது, பைனாகுலர் இருக்குது. அவர் ஜன்னல் வழியாக பார்த்தா அது ஒரு பெரிய டெனமெண்ட்ஸ், அது ஒரு வெயில் காலம், எல்லாருமே ஜன்னலை திறந்து வச்சுட்ருக்காங்க. ஏன்னா 1954 ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த படம். ஸோ எல்லோரும் ஏசிலாம் பெரிய அளவில் வரல, கதவெல்லாம் திறந்து வச்சுருப்பாங்க. நைட்டு, பகல், பிற்பகல், இதிலெல்லாம் அந்த வீடுகளில் so many things will happen. இவர் ஒவ்வொரு வீட்லேயும் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு நிக்நேம் ஒன்று கொடுத்துருப்பார். he will follow. இவருடைய வீட்டிலேருந்து, இந்த ஜன்னல்லேருந்து ஒவ்வொருத்தர் வீட்லேயும் நடக்கிற நிகழ்ச்சிகள் என்ன அப்படின்றத ஊகம் பண்ணுகிற ஒரு ஜாலியான பொழுதுபோக்கு அது. அங்கே ஒருத்தர் பியானோ டீச்சர் இருப்பார், இன்னொருத்தர் ஒரு ஜிம்முக்கு போய் எக்ஸசைஸ் பண்ணுவார், ஒருத்தர் பரீட்சைக்கு படிச்சுட்டு இருப்பார், ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எப்போ பார்த்தாலும் சண்டை போடுவாங்க, இன்னொரு பக்கம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரொம்ப ஆசையாக இருப்பாங்க. இது எல்லாத்தையும் வாட்ச் பண்ணி பார்த்துட்ருக்கிறதே பொழுதுபோக்குவார் அவர். ஒரு இரவு இது மாதிரி லைட்டெல்லாம் எரிஞ்சு பண்ணும்போது ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு தகராறாருது. அவர் தெரிஞ்சவங்க தான். அதுக்கப்புறம் அந்த ஒய்ஃப் அதில் காணாமல் போயிடுவாங்க. இவர் கையில் கத்தியை ஒன்று எடுத்துகிட்டு அந்த ஆள் குறுக்கு நறுக்கு நடப்பார். அப்புறம் வெளியில் ஒரு பெரிய பொட்டியை ஒன்று எடுத்துகிட்டு உள்ளே போவார். அதில் எதையெல்லாம் பேக் பண்ணுவார். ஹி வில் இமேஜின் ஒரு கொலை நிகழ்ந்து விட்டது. இவருடைய கேர்ள் ஃப்ரெண்டு கிரேஸ் கெல்லி ஆஸ் யூஷுவல் கோல்டன் ஹேரோடு இருக்கிற ஒரு மாபெரும் அழகி அவங்க. இந்த கொலை இவர் வாட்ச் பண்ணிட்டார் அப்படின்றதையும், கொலை நடந்ததா இல்லையா அப்படின்ற ரெண்டாவது விஷயம், அந்த கொலைகாரனுக்கு தெரிந்து விட்டால் என்ன ஆகும்? இப்போ ஒரு வீட்டில் இவர் தனியாக உக்காந்துட்டு இருக்கும்பொழுது ஸ்டண்டெல்லாம் அடித்து சண்டைகண்டெல்லாம் போட முடியாது. இஸ் ஹெல்ப்லெஸ், ஹேண்டிகேப்டு. கடைசி சஸ்பென்ஸ் என்னென்னா, கொலைகாரனுக்கு தெரிந்து இவர் தனியாக இருக்கும்பொழுது வந்துடுவான். ஸோ ரெண்டாவது கொலை அவனுக்கு பெரிய விஷயமே கிடையாது. ஸோ ஹி கம்ஸ் டு ஹிஸ் ஹவுஸ். இப்போ ஃபோட்டோகிராஃபர் மாட்டின்னு இருக்காரு. இப்போ எப்படி தப்பிப்பார்? ஹிட்ச்காக் தன்னுடைய வித்தியாசமான பாணியில் அவர் கொஞ்சம் டைம் வாங்க வேண்டியிருக்கு. இவருடைய நண்பர்கள் இவங்கெல்லாம் காப்பாற்றணும், போலீஸ்காரங்க வரணும், அதுக்குள்ளே இவரை தீர்த்து கட்டிடுவான் கொலைகாரன். அதுலேருந்து தப்பிப்பது எப்படி அப்படின்ற அந்த போராட்டம் அதான் கடைசியில் வரும். இந்த வாயுரிசம் அப்படின்றது சினிமாவில் ஹிட்ச்காக்கு ரொம்ப பிடித்த விஷயம்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் ஒரு பெரிய சஸ்பென்ஸ். நம்மளை அந்த ஹீரோயினாகவோ ஹீரோவாகவோ நம்ம பாவித்துக் கொள்கிறோம். நமக்கு நிகழற மாதிரி
ஒரு அனுபவம் நமக்கு ஏற்படுகிறது. ரியர் விண்டோ சம் பீப்புள் சே இந்த வாயூரிசம் சைக்காலஜி அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒன் ஆஃப் இஸ் வெரி பெஸ்ட். ஒரு ஃபியூ மூவிஸ் 5-6 படங்கள் எடுத்தேன்னா அதில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவிஸ் அவரது அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் நார்த் பை நார்த் வெஸ்ட், சில பேர் நொட்டோரியஸ், சில பேர் சைக்கோ. என்னை பொறுத்த வரைக்கும் சைக்கோ. பட் ரியர் விண்டோ நிச்சயமாக பார்க்க வேண்டிய ஒரு படம். ஸோ நேயர்களே, தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீக். மீண்டும் அடுத்த வாரம் ஒரு புதிய படம் ஆர் படங்கள் அதை எடுத்துக்கொண்டு உங்களிடம் வருவேன். வில் ஹாவ் எ நைஸ் கான்வர்சேஷன். ஓகே.